Taste the Daily. செய்யாறு சட்டமன்ற தொகுதியில் சுகாதாரம் உள்ளிட்ட மக்களின் அத்தியாவசிய மற்றும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமலும் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை கிடப்பில் போட்டு வைத்துள்ள விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் வருகிற 19ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எனது தலைமையிலான அம்மா ஆட்சியில் செய்யாறு அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டடம் கட்டி கொடுக்கப்பட்டு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு சிறப்பாக செயல்பட்டதாகவும், விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இம்மருத்துவமனையில் சிகிச்சைக்கு போதிய மருத்துவர்கள் நியமிக்கப்படாததால் நோயாளிகள் அவதிக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்துள்ளார். எனது ஆட்சி காலத்தில் செய்யாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு அரசாணை வெளியிட்ட நிலையில் இதுவரை இத்திட்டம் செயல்படுத்தப்படவில்லை என்றும், வெம்பாக்கம் ஊராட்சியில் 220 kV மின் திட்டம் அமைய எனது அரசில் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு இத்திட்டத்தை கிடப்பில் போட்டு வைத்துள்ளது என்றும் கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுகாதாரம் உள்ளிட்ட மக்களின் அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமலும் கழக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை கிடப்பிலும் போட்டு வைத்துள்ள விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தியும் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் வருகிற 19ஆம் தேதி காலை 10 மணி அளவில் செய்யாறு வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளர் வி ராமு தலைமையிலும் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் முன்னிலையிலும் நடைபெறும் என்றும், இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக உடன்பிறப்புகளும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் வியாபாரிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.